ஹalleluya, praise the Lord. இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிரேஸ் டிவி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் ஒவ்வொரு முறையும் கண்டு கொள்வதில் உங்களிடத்திலிருந்து வருகிற இந்த ஃபோன் கால்ஸ், நீங்கள் எங்களோட பேசும்பொழுதும் நீங்கள் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் கேட்கும்பொழுதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கிரியைகளை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்கள் வீடுகளில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயம் எங்களால் ஆவியில் உணர முடிகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கு கொள்ளுங்க. நாங்கள் சொல்லுகிற இந்த சின்ன சின்ன காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக இதற்குண்டான பலனை நீங்கள் பரத்திலிருந்து அனுபவிப்பீங்க. பாருங்கள், நீங்கள் இந்த காரியங்களில் இந்த ஊழியங்களில் நீங்கள் பங்கு கொள்ள இந்த நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த நல்ல நிலமாக இருக்கிற இந்த கிரேஸ் டிவியில் நீங்கள் விதைக்கும் பொழுது இதற்குண்டான அறுவடையை நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க. பாருங்கள், அதனால் இதற்குள்ளே நீங்கள் பார்ட்னர்ஸாக இருக்கும்படி உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. உங்கள் மனசில் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக நீங்கள் மனசில் நிர்ணயிக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் எவ்ரி மந்த் ரெகுலராக நீங்கள் கமிட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இதற்குண்டான ஆசீர்வாதம் பல மடங்கு நீங்கள் பார்ப்பீங்க. இதற்குண்டான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய மாற்றங்களை மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கை ஒரு இன்பமான நாளாக, தேவனை அறிகிற அறிவில் விசாலத்தில் பெருகுகிற நாளாக இருக்கும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதில் பார்த்தீங்கன்னா, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஸோ ஒரு புதிய காரியத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். புதிய வாழ்க்கையை, புதிய பிளெஸ்ஸிங்கை, புதிய ஜீவனை பேசுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய சிந்தையில், நம்ம யோசனையில், நம்மளுடைய முடிவெடுக்கிற திறன்களில், இதில் எல்லாத்துலேயும் பார்க்கணுன்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? பழைசை களைந்து போடணும். நம்ம வீட்டில் கூட பாருங்களேன், எதுனா ஒரு குழம்பு செய்கிறோம், அந்த குழம்புல ஆல்ரெடி அந்த உள்ள பகுதியில் அழுக்கு இருக்குது. அதனால் நல்ல ஒரு செஞ்ச ஒரு நல்ல ருசியான குழம்பை செஞ்சுட்டு திரும்பி அந்த அழுக்கான பாத்திரத்துலேயே ஊற்ற முடியாது இல்லையா? என்ன செய்யணும்? முதல்ல உள்புறமும் நல்லா தொலைக்கணும், வெளிப்புறமும் தொலைக்கணும். நம்ம வெளிப்புறத்தை நிறைய அழகாக நீட் பண்ணி அழகாக வைக்க நிறைய பழகணும். ஆனால் அந்த உள்புறத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு தேவையில்லாத காரியங்கள்லேருந்து விடுதலை பண்ணும்போது தான் உள்ள புதிதான ஆவி, புதிதான ஆசீர்வாதங்கள், கிருபைகள் நமக்குள்ளே ஊற்றப்படும். அடுத்த வசனம் பாருங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இப்போ இந்த உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாக எப்படி மாற முடியும்னா, இப்படி தான் அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டுட்டு, அடுத்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பழையது, அது எது? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், இவைகளை களைந்து போட்டுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரா? உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாகி, உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாகி படுத்து மெய்யான நீதியிலும். மெய்யான நீதி எதெல்லாம் நம்ம வந்து பிளெஸ்ஸிங்கோடைய சேனல்ஸ், இது ரிசர்வாயருக்குள்ள நம்ம ஊற்றுகள், அந்த அந்த எக்ஸ்பான்ஷன் எப்படி ஒரு ரப்பர் பேண்ட் இழுக்கும் போது அதோட அளவு பெருசாகுதோ, நம்மளுடைய எல்லைகள் விஸ்தாரமாகணும், நம்ம கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் எல்லைகள் பெருகணும், ஜீவனை பேசும்போது அது வந்து செயல்படணும்னா இவைகள் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய சாயலாக நம்ம அப்படி தானே படைக்கப்பட்டோம், தேவ சாயலாக, தேவ ரூபமாக. ஸோ இந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷனை, எந்த மனுஷன்? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒருவருக்கொருவர் இப்போ எப்படி இருக்கிறோன்னா அவயங்களாக இருக்கிறோம். ஒரே சரீரத்தின் பல அவயங்களாக இருக்கிறோம். ஒருத்தவங்க கண், மூக்கு, வாய், கிட்னி, லிவர், ஹார்ட்டு, கை, கால், எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஒரே சரீரத்தின் பல அவயங்களாக இருக்கிறோம். ஸோ இந்த ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கும்போது, இப்போ ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுதான் பிளட்டை. ஆனால் அது வந்துட்டு ஒரு 5 லிட்டர்ஸ் பம்ப் பண்ணுறதை வந்துட்டு நான் வந்து 2 லிட்டர்ஸ் தான் பண்ணேன் அப்படின்ட்டு கிட்னிக்கு போய் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? கூடாது. அப்புறம் இந்த கை வந்துட்டு ஒரு வேலை செய்யுது, ஆனால் வந்துட்டு பிரெயினுக்கு வந்து தவறான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமா? என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போய் சொல்ல முடியுமா? போய் சொல்ல முடியாது, கூடாது. அப்படி தான்
ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற நம்ம ஒரு அவயங்களுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? பொய் சொல்லக்கூடாது. ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து, இந்த வசனம் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு பாருங்கள். பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஒரே பாடியில் ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு எப்படி பொய் சொல்லக்கூடாதோ முடியாதோ, அதே மாதிரி நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் சிரசாக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியே தேவாலயமாக இருக்கிற நம்ம இணைந்து வரும்போது எப்படி இருக்கிறோமா? அவயங்களாக இருக்கிறோமா. அதனால தான் ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் எப்படி இருக்குமா? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே நம்மளுடைய எரிச்சல் பாருங்கள், அந்த எரிச்சலோடையே தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதை என்ன ஆகுதான், இப்போது மைண்ட் அளவில் போயிட்டு சப்கான்ஷியஸ் அளவில் போயிட்டு நம்ம தூங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு பகையின் ஒரு மரமாக விளைஞ்சு அது செயல்பட ஆரம்பிக்குதான். அதனால தான் முக்கியமாக ஒரே சரீரத்தின் அவயமாக இருக்கிற நாம், அதோட முக்கியமாக கணவன் மணி ஒரே சரீரமாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் உங்களை ஒழித்து வைக்காமல் பொய் சொல்லாமல் இருக்கணுன்றது ரொம்ப திட்டத்தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால தான் இப்படி தான் நம்ம ஜீவனை பேச முடியும். என்ன இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டார்க் ஏரியாஸ்லாம் இல்லாமல், இருட்டான காரியங்கள் இல்லாமல், ஒழித்து வைக்காமல் முழுமையாய் சில காரியங்களை நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஏன்னா நம்ம அப்படி தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும். பாருங்கள், வெளிச்சத்தை பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அடுத்து பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இடம் கொடாதிருங்கள். இப்படிலாம் இருக்கும் போது தான் அவனுக்கு இடம் கொடுக்கவே முடியாது. இயேசு சொன்னார்ல, ஹே எனக்கு பின்னாக போ பிசாசே, உனக்குண்டான காரியம் என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட கிருபைகள் நம்ம வாழ்க்கையில் பெருகணும்னா அந்த அதிகாரம், எந்த அதிகாரத்தை நமக்கு முன்னாடி படைப்பின் நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்தார்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட டிரான்ஸ்பரன்சி, இப்படிப்பட்ட ஒளிவு மறைவு இல்லாத, உண்மையான எரிச்சல் இல்லாத, கோபம் கொள்ளாத வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்தி ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் புறப்படாமல் கேட்குறவங்களுக்கு, அவங்களுக்கு எடிஃபை, அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியா, அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியா நம்ம பேசணும். ஸோ எதை பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். கெட்ட வார்த்தைன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, அவ்விசுவாசமான வார்த்தைகளெல்லாம் கெட்ட வார்த்தை தான். தேவனுடைய நாமத்தை, அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாகிற வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசணும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன்னா இந்த மாதிரி அவ்விசுவாசமான கெட்ட வார்த்தைகளை பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவரை துக்கப்படுத்துகிறோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற ஸ்டோரில் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. பாருங்கள், சகல விதமான முக்கியமான காரியம், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஸோ இதெல்லாம் பிளாக் பண்ணுறது ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய பெரிய காரியங்களை, திட்டங்களை, தீர்மானங்களை நம்மளால் முழுமையை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்க கடவுது. அது கூட என்ன சொல்கிறாராம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமேன். இது எவ்வளோ பெரிய சீக்ரெட் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அப்படி தான் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த ஜீவனின் நிறைவு நம்முடைய வீடுகளில், பகுதியில், சிந்தையில், எண்ணங்களில், எல்லா பகுதியிலும் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. எங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகளையும் நாங்கள் களைந்து போட்டுவிட்டு எல்லா எரிச்சல்கள், கோபங்கள், மன்னிக்க முடியாதபடி இருக்கிற காரியங்கள், எல்லா கசப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை துன்பப்படுத்தி, எங்களை வேதனைப்படுத்தி, எங்களை நிந்தைக்குள்ளாக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, அவமானப்படுத்துகிற எல்லா காரியத்திலும் இருந்து இப்படிப்பட்ட ஜனங்களை, மக்களை, எங்கள் குடும்பத்தினர்களை நாங்கள் மன்னிக்கிறோம்.
அவர்களை நாங்கள் விடுதலை பண்ணுகிறோம் ஆண்டவரே. மனதார எங்கள் மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் மன்னிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு அப்பா, நீர் அவருக்குள்ளாக தேவன் நீர் எங்களை மன்னித்தது போல கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மன்னிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியா, ஜீவனை பேசி ஜீவனை சுதந்திரிக்கும்படியா ஆண்டவரே எல்லா விதமான பலன் இவர்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் என்று நாங்கள் சொல்லி வாழ்த்துக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் நீங்கள் முழுமையாய் பலப்பட வேண்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அன்பின் வாழ்த்துக்கள்.